நம்ம மனநிலையில் ஏற்படக்கூடிய இன்பம், சந்தோஷம், உற்சாகம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் டோபமைன் ஹார்மோன். இந்த டோபமைன் நம்மளுக்கு இயற்கையாக சுரக்கும் பொழுது நம்மளோட மனநிலை ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஆனால் அதுவே செயற்கை முறையில் சுரக்கும் பொழுது நம்மளுக்கு மன அழுத்தமும் ரொம்ப சோகமான நினைவுகளும் தான் வரும். அது என்ன இயற்கையான முறை, செயற்கையான முறை தெரிஞ்சுப்போம் வாங்க. டோபமைன் ஹார்மோன் ஏதாவது ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கும் போது நம்ம உடல்ல தானா இயற்கையா சுரக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம காலையில எந்திரிச்ச உடனே உடற்பயிற்சி செய்கிறோம். அன்னைக்கு நாளையில செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கனக்கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ டோபமைன் இயற்கையா நம்மளுக்கு சுரக்கும், நம்மளும் நாள் முழுக்க சந்தோஷமா இருப்போம். ஆனால் இதுவே நம்ம ஒரு பார்ட்டிலையோ ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ மது அருந்துறோம் அப்படின்னும் போது டோபமைன் சுரந்து நம்மளை சந்தோஷமா வச்சுக்கும். ஆனால் இது ஒரு செயற்கை முறை. ஏன்னா அடுத்த தடவை நம்மளுக்கு இதே மாதிரி டோபமைன் ஹாய் கிடைக்கணும்னா நம்ம மது அருந்தினாதான் அந்த மாதிரியான டோபமைன் கிடைக்கும். இந்த டோபமைன் சுரந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுனால தீய பழக்கங்களை திரும்ப திரும்ப செஞ்சா டோபமைன் சுரக்கும், சந்தோஷமா இருப்போம். அப்படின்றதுனால தீய பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாக கூடும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை முறை, செயற்கை முறைன்னு சொன்னோம்ல, நல்லா உடற்பயிற்சி செஞ்சு உடலை ஆரோக்கியமா வச்சுக்கும் போது டோபமைன் இயற்கையாகவே சுரக்கும். இல்லை இந்த மாதிரி மது பழக்கமோ இல்லை சோஷியல் மீடியா அடிக்ஷன், வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் பழகும் போது செயற்கையான முறையில் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி டோபமைன் சுரக்கும். இந்த மாதிரி செயற்கை முறையில் அதிகப்படியான டோபமைன் சுரக்கும் போது நம்மளுக்கு ஆங்ஸைட்டி பிரச்சனை வரலாம். அடுத்து என்னன்ற மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இன்சோம்னியா போன்ற தூக்க சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால சந்தோஷமா இருக்க போறேன், ரிலாக்ஸ் பண்ண போறேன், மது அருந்துறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு இயற்கையான முறையில் உடற்பயிற்சி செய்யுங்க, நல்லதை சாப்பிடுங்க. உடலும் மனசும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.